வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபேமிலி பேக் எடுத்திருக்கேன். இதுலேருந்து இப்போ 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேரட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுருக்க பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸில் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இதில் கொடை மிளகா பச்சை பட்டாணி கூட ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மேகி தான் செய்ய போகிறேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மேகி பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் போதும்னு சொல்லுவாங்க, அது கரெக்ட் தான். பட் நாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெஜிடபிள்ஸ்க்காக உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா மேகிக்காக அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்டன்ட் மசாலா பேக்கெட்லேயே எல்லா மசாலாவும் இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நீங்கள் வச்சுருக்க இன்ஸ்டன்ட் மசாலா பாக்கெட்டை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மேகியும் ஆட் பண்ணிக்கலாம். மேகி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மேகி உடஞ்சி வரும். மேகி தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மேகியும் நல்லா வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மேகி தான் பெஸ்ட் சாய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.